ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நிகழ்ச்சி அவரோடு பார்க்க வந்திருக்கின்ற கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 3 வார்த்தைகள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை என்னவென்று சொன்னால், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறது, நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா அங்கே யோசபாத்து அவனோடு இந்த ஜனங்களும் என்ன நடக்க போகுதோ, அடுத்தால என்ன செய்ய போறோமோ அப்படின்னு கலங்குற வேளையில ஆண்டவர் சொல்றார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுது பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு போகும்போது அங்க ஒரு திடமனது வருது. என்ன சொல்கிறார்? நான் உனக்கு கட்டிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு வருவார் என்று. யோசுவா, எப்படி நான் வாழ போறேன், என்ன செய்ய போறேன், இந்த ஜனங்களை நடத்த முடியுமா முடியாதா, இவங்க ரொம்ப ஏற்கனவே மோசிட்டே வில்லங்கமான பார்ட்டியா இருந்தாங்க, பல பிரச்சனை உண்டாக்கிட்டாங்க, நான் சின்னவன் இளைஞன், என்னால என்ன பண்ண முடியும் அப்படி கலங்குற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அடுத்த இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிதைந்து போன ஆலயத்தை எப்படி கட்டணும் போது ஆகாய தீர்க்கதரிசி மூலமாய் நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை செய்யுங்கள் என்று, வேலையை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, 3 திடமனது. ஒண்ணு, என் ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்று யோசிக்கிற யோசுவாவுக்கு சொல்றாரு, திடமனதாயிரு. இன்னைக்கு நான் என்னையா செய்ய போறேன், எனக்கு வேலையும் கிடைக்கல, வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை, நான் எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், என் கடன்பாரம் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கட்டிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவை வழி நடத்தின தேவன் உன்னை வழி நடத்துவார். 2வது, எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க ஐயா, போறக்கு வழியே தெரியல, முடியாது. யோசபாத்துக்கு ஏற்பட்ட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, திடமனதாயிருந்து காரியத்தை நட, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அங்க வந்துட்டான் இங்க வந்துட்டான் சொல்றாங்களா, யோசிக்காதையா, திடமனதாயிரு, கர்த்தர் உத்தமனுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லுகிறார். அடுத்து, எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் பிரதர், இன்னும் ஒண்ணுமே இல்லை ஐயா, ஒண்ணுமே நடக்காது ஐயா, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம கதையை முடிஞ்சு போச்சு என்று யோசித்து உட்கார்ந்துருக்கியா. ஆகாய தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ திடமா அந்த வேலையை ஆரம்பிப்பா அப்படின்றாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் சொல்கிற 3 சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, திடமனதாயிருங்கள் என்று நான் சொல்றேன். நீ திடனத்து போறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப மோசமாகி இனிமே என்னதான் நடக்க போறேன், என்ன நடந்து போட்டிய, தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இல்ல ஜான் போனான்னா முளம் போனான போட்டியா, அப்படி உட்கார்ந்துருக்கியா. உன்னோட கர்த்தர் பேசுறாருப்பா, அவர் சொல்ல திடமனதாயிரு. ஏன் கலங்குற அம்மா, நீ ஏமா கலங்குற ஐயா, நீ ஏன் கலங்குற, திடமனதாயிரு சொல்ற. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெயத்தின் பிள்ளைகளே, வெற்றியின் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஜெயத்தை ஆண்டவர் தர விரும்புறார். அதுக்கு என்னையா செய்ய? நிறைய நேரங்கள்ல நீங்க சொல்ற நல்லதான் இருக்குதுயா, பிரசங்கியாரே, போதகரே, பேசுறீங்களே, கேட்க நல்லா இருக்குது, என்ன நிக்க முடியலையா, என் பிரச்சனையில தாக்கு பிடிக்க முடியலையா, குடும்பத்தை விட்டு எங்கேயா ஓடிலாம் போல இருக்குது, என் வேலையை விட்டு எங்கேயா ஓடிலாம் போல இருக்குதுயா, நீ கேட்கறது நல்லா இருக்குது. திடனத்து ஏன் போறோம்? Why we get tired? Why we get tired? அதான் இன்னைக்கு தலைப்பு. நாம் ஏன் சோர்ந்து போகிறோம்? சொல்றீங்களா? எங்களால வேலை செய்ய முடியாதபடி ஏன் சோர்ந்து போகிறோம்? Why we get tired? இதான் காரணம்னா, நிறைய மக்கள் திடனத்து போறதுக்கு காரணம், ஒண்ணுமே இல்லாம போற காரணம், பைபிள் சில காரியங்கள் சொல்லியிருக்குங்க. என்ன காரியம் தெரியுமா? பைபிளை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம்
9ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்க ஒரு திமிர்வாதனக்காரன் கொண்டு வராங்க. ஆண்டவர் பார்த்து 2ஆம் வசனம் சொல்றாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சரிங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப பலவீனமாகறான் தெரியுமா? திடனற்று போறான் தெரியுமா? பாவம் செய்யும் பொழுது. பாவம் செய்யும் பொழுது. பைபிளை வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம். அப்போ பாவம் இருக்கும் மனுஷன் சோர்ந்து போகிறான். சங்கீதம் 40 பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எண்ணிலடங்கா தீமைகள் எங்கள் மேல வந்தது, நாங்கள் சோர்ந்து போகிறோமே. நண்பரே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, why you are get tired? Because of your sin. Because of your sin. உன் பாவங்கள் உன் வாழ்க்கையை சோர்ந்து போக பண்ணுகிறது. அதை முதல்ல புரியணும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரவேசித்தா அவன் சோர்ந்து போகிறான். எவ்வளவு பெரிய மனுஷன் சிம்சோன் ஒரு கையில அப்படியே ஒரு கேட்டை, பெரிய கேட்டை கையில தூக்கிட்டு வரான். 300 நரிகளை பிடிக்கிறான். எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனா அந்த சிம்சோன் ஒருக்க சோர்ந்து போய் பலனற்று போய் காணப்படுறான். ஏன்? தெளிலாளோடு அவன் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை அவனை விட்டு போயிடுச்சுங்க. நீ உன் வாழ்க்கையில பாவங்கள் பிரவேசிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் சரி, மேலிடத்திற்கு போனாலும் சரி, பாவம் இருக்கும்போது ஒரு நாள் வெளியே வர முடியாதியா? நீ வரணும்னு நினைப்பா, நல்லா வரணும்னு நினைப்பா. பைபிள் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். வாழ்க்கையில பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிற்க முடியாதுங்க, இல்லையா? பாவம் செய்த மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க, எவ்வளவு பயங்கரம். அற்ப நிமிஷங்களுக்காக, அச்ச மணிகளுக்காக தங்கள் சரீரத்தை கெடுத்துக்கொண்டு எத்தனை மக்கள் உண்டு. பின்பு உணர்றாங்கல்ல, அழுறாங்கல்ல, கதறாங்கல்ல. எத்தனை மக்களை பார்க்கிறோம். ஒரு குற்றத்துல கண்டுபிடிக்கும் போது கையங்களும் பிடிக்கும் போது கதறுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு வெறியிலே, ஏதோ ஒரு போதையில செஞ்சிடறாங்க, அதுக்கு பிறகு அழுறாங்கல்ல. சமூகத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு தன் மனைவி 2 பிள்ளைங்களை கொண்டுட்டான். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி நல்ல தண்ணியெல்லாம் தெளிச்சு அவனை தூக்கி பிடிச்சி எப்ப இப்ப கொண்டுட்டேன்னு சொல்லி பிடிச்சு போகும்போது ஏன் கேள்றானா, எனக்கு பஞ்சாதி வேணும். பஞ்சாதி டேய், நீ தாண்டா கொலை பண்ண, நீ தாண்டா கொலை பண்ண பஞ்சாதிய, நீ தாண்டா அவன் பிள்ளைங்களை கொன்னா. ஐயோ, நான் போதையில் இருந்து எனக்கு தெரியல அப்படின்னா மன்னிப்பு உண்டா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? பாவம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியுமா? ஏன் திடனற்று போகிற? ஏன் பலனற்று போகிற? உன் பாவம். எனக்கு அருமையானவனே, இன்னைக்கு நீ வர வேண்டிய ஒரு இடம் உண்டு. பாவிகளை மன்னிக்கிற, பாவத்தை போக்குகின்ற என் ஆண்டவராகிய கர்த்தர் கனிவோடு அழைக்கிறார். 2 கரங்களை நீட்டி அழைக்கிறார். ஐயா, நான் சோர்ந்து போயிட்டேன், என் பாவத்தை செஞ்சு, அநியாயத்தை செஞ்சு, அக்கிரமத்தை செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வருவியா? ஆண்டவர் சொல்லுவாரு, நான் அவனுக்கு விடுதலை தருவேன்னு சொல்லுவாரு. 2வது, நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்? நான் சொன்ன முதல்ல பாவம் திடன்ட்டு போய்க்கிறதுக்கு காரணம், திடன் இல்லாம போறதுக்கு காரணம் நம்ம பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்ம துரோகங்கள். 2வது, பைபிளை சொல்லுது பாருங்க, திடனத்து போவதற்கு இன்னொரு காரியம் இருக்கு. என்ன காரியம்னா, பைபிளை வாசிக்கும் போது பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் மாபெரும் வெற்றியை கொண்டு வருகிறாங்க. என்ன வெற்றி? யோர்தானை தாண்டி வர்றாங்க, யோர்தான் பின்னிட்டு திரும்புது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த நியூஸ் அப்படியே பரவுது. அதை கேட்ட புறஜாதி மக்கள் எல்லாம் சோர்ந்து போகிறார்கள். நீ மனுஷனுடைய வாழ்க்கையில் 2வது, கேட்க வேண்டியதை கேட்கணும், கேட்க கூடாத கேட்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரியுமா? மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க, அதான் மற்றவங்க நம்மளை பேசுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க தவிர ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன சொல்றாருன்றதை நம்ம யோசிச்சே பார்க்கறது கிடையாது. இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, எங்க மாமனார் இப்படி சொல்லிட்டாரே, எங்க நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்களே, எங்க அத்தை இப்படி சொல்லிட்டாங்களே, எங்க அண்ணன். ஐயா, முதல்ல நிப்பாட்டாங்க. ஆண்டவர் உன்னை பத்தி என்ன சொல்றாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உண்மைன்னு ஆரம்பிங்க. ஒரு ராஜாங்கத்தை அப்படி சுண்டவர்ல ஆட்டி காமிச்சவன் எலியா.
திஸ்பியனாகிய எலியா தனி ஒரு மனுஷன் சேலஞ்ச் பண்ணி 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி தனியா சேலஞ்ச் பண்றான். ஒரு மனுஷன் 450 தீர்க்கதரிசி முன்னாடி உங்க ஆண்டவர் காட்டு எங்க ஆண்டவர் காமிக்கிறேன்னு சொல்லி நிரூபிச்சுட்டான். அவ்வளவு அற்புதம் செஞ்ச அவன் அப்படி முடிஞ்ச உடனே சிஷ்யப்பிள்கிட்ட கேட்கறேன்ப்பா, ஊர்ல நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? அவன் சொல்றான், எல்லாம் நல்லா தான் சொல்றாங்க. ஏசேபிள்னு ஒரு தீர்க்கா தெரியுமா, அகப்போட பெஞ்சாதி, அவ சொல்றா உங்க தலையெடுக்கன்னா அவன் தூங்க மாட்டான். அதை கேட்ட உடனே ஓடினான் ஓடினான் ஓடினான். எங்க ஓடான்? கேரித்தான் ஓடி ஒரு சூரச்செடிக்கு கீழே உட்கார்ந்து, போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஒரு நல்ல செடி கிடைக்கல ஐயா, சூரச்செடிக்கு கீழே தலை விட்டுருக்கான். விட்டு சொல்லாம், ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எதுக்கு? ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்காக. எலியா இதே வார்த்தை 450 தீர்க்கதரிசிக்கு முன்னாடி சொன்னார், கர்த்தரே தேவன். இப்போ ஒரு மனுஷிக்கு முன்னாடி உன்னால கர்த்தரே தேவன் என்று சொல்ல முடியலையே. காரணம், you have given more importance to the word. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. அதான் இந்த இளைச்ச பிரச்சனைக்கு காரணம். இன்னைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ மற்றவங்க வார்த்தைக்காக வாழல, கர்த்தர் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ வாழல. நிறைய என்னுடைய வாழ்க்கையில குறைந்து போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மற்றவங்களுக்காகவே வாழ்றோம். மற்றவங்க நம்ம அட்மையர் பண்ணணும், மற்றவங்க நம்ம நல்லா பேசணும், இவங்க நல்லவங்கன்னு சொல்லணும். ஆண்டோடைய சமூகத்துல தான் கேட்கணும். யோபு தன் துன்பத்தின் மத்தியில கூட ஒண்ணுல ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. என்ன தெரியுமா? எனக்கு சாட்சியிடுகிறவர் பரலோகத்திலே இருக்கிறார், அவருடைய சாட்சி மெய் என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன அற்புதமான சாட்சி சொல்ல முடியுமா? எனக்கு சாட்சி எடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியுமா பிரதர்? நீ மட்டும் சொல்லிட்டாங்க, இப்படி மூட அவுட் ஆயிருக்கு, நான் வேலைக்கு போகலாம், ஏன்னா சீனியர் ஆபீசர் இப்படி சொல்லிட்டார், எங்க ஆன்டி இப்படி சொல்லிட்டாங்க. வாயமூல மூடு. கர்த்தர் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறார் இல்லையா? அன்னைக்கு நைட்டோட நைட்டா ஒரு கோமாளி மாதிரி பயந்து போய் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. யார் தெரியுதுங்களா? நம்ம கிதியோன் பிரதர் தான். அவன் பயந்து பயந்து விட்டுறான். எவனும் பார்த்துடக்கூடாதுப்பா, யாராவது பாக்குறான், படே பாருங்கடா. அதிகாலையிலே எழுந்து அறுவடை செஞ்சுட்டான், பொழுது விடியும் முன்னாடி. அதன் என்னத்தை விட்டுறானா, புல்ல விட்டுனானோ அல்லது இதை விட்டுனா தெரியல. திடீர்னு ஒருத்த போய் நிற்கிறார், பராக்கிரமசாலியே என்றார். இவனுக்கு ஷாக் ஆயிட்டான். யாரடா பார்த்து பராக்கிரமம், அட்ரஸ் மாதிரி வந்துட்டாரா இல்லையா? அவன் சந்தேகம் வருமா வராதா? நம்மளே தொட நடுங்கி போயிட்டு இருக்கிறோம், கை கால்லாம் நடுங்குது, எவனா பார்த்துடக்கூடாது, எந்த பெலிஸ்தனானும் போட்டு தள்ளிடுவான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பராக்கிரமசாலியா? அவர் சொல்ல, ஆமா நீதான். நானா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்லா போய, கர்த்தர் என் கூட இருந்தா நாயா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன முடியலன்னு சொல்லி உலகம் உன்னை சொல்லுதோ, உலகம் உன்னை எப்படி பேசுதோ, என் சகோதரா என் சகோதரி, கர்த்தர் உன்னை வித்தியாசமா பாக்குறாரு. ஹல்லேலூயா. உன்னை வித்தியாசமா பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. ஆச்சரியப்படுற. மோசே ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டான். ஏன்னா அவன் காப்பாற்ற ரட்சகனாகனு சொல்லி எல்லா விதமான அங்கே ஏற்றுள்ள எல்லா விதமான கலைகளையும் யுத்த காரியங்களையும் கற்றுக்கொண்டு தேறினவனாய் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்கலாம்னு நினைச்சான். டிஸ்குவாலிஃபைடு. இப்போ போய் அவனுக்கு என்ன தொழில் ப்ரொஃபஷனல் தெரியுமா? ஆடு மேய்க்கிற தொழில். இப்போ போய் ஆண்டவர் மோசஸ் அப்படின்னு கூப்பிடுறார் இல்லையா? இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தமே நல்லா, மோசஸ் அப்படி கூப்பிடுறாரு. கொஞ்சம் பார்க்கறேன், நம்மளே கூப்பிடுறாரு, ஒன்னே தான்ப்பா, நான் உன்னை அனுப்ப போகிறேன். சாமி அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க, நான் திக்குவாயி மந்த புத்தி உடையவன். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன். I am that I am is sending you. Hallelujah. யாரை பார்த்து? திக்குவாய் மந்த புத்தி உள்ளவனை பார்த்து. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வித்தியாசமாக பார்க்கிற. என் உலக மக்கள் எல்லாம் சொல்லிட்டுன்னு சொல்லி வார்த்தையை கேட்டு கேட்டு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. உன் வியாதி உன்னை விட்டு போகாது,
உன் பிரச்சனை உன்னை விட்டு போகாது, உன் நெருக்கம் உன்னை விட்டு போகாது, உன் கண்ணீர் உன்னை விட்டு போகாதுன்னு கேட்டு கேட்டு நொந்து போயிட்டியா, வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டியா? ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோன்னு சொல்றாங்களோ. நான் சொல்லுகிறேன், உன்னை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கையும் களவுமாய் பாவத்திலே பிடிக்கப்பட்டு வந்த மகளை பார்த்து, ஏ பாவி, நீ வெறும் பாவி அப்படின்னு சொல்லல. போ, இனி பாவம் செய்யாது. நான் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாது. அதான் கர்த்தர், அதான் எங்க ஆண்டவர். அவங்க சொல்லிட்டாங்க, அழுதுட்டு இருக்கே, எந்திரிமா. கண்ணை பற்றி சாட்சி சொல்ற கர்த்தர் உன் மத்தியிலே உண்டு. அவருடைய வார்த்தை தான் உண்மையானது. நீங்க அதை நம்புவோம். திடன்ட்டு போவதற்கு பாவம். ரெண்டாவது, மத்தவங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது. மூணாவது, தோல்விகள். சில சமயம் நம்ம முயற்சிகள் தோல்வி அடையும் போது அப்படியே சோர்ந்து போகிறோம். பைபிளை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 30 தாவீது எல்லாவற்றையும், சில்காக்கப்பட்டது எல்லாத்தையும் இழந்துட்டான். பைபிள் சொல்ல, அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீது சத்தமிட்டு அழுதான். வாழ்க்கையில தோல்விகளில் இழப்புகள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். எல்லாரும் நம்மளை பரியாசம் பண்றாங்கல்ல, எல்லாரும் பரியாசம் பண்றாங்கல்ல. எதுக்கு இந்த நிலைமை ஏன் வந்துச்சுங்க? இந்த இழப்பு தோல்வி என்ன வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க முன்னாடி வசனத்தை 27 1 சாமுவேல் 27 28 வாஸ்து பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு எதிராக இருக்கிற ராஜ் பரிஸ்தரத்துல போய் உறவு கொண்டு அவங்களோட இருந்து அந்நிய ராஜாக்களோட ஐக்கியம் வைத்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு புறப்படுறான். த பர்பஸ், எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ, கர்த்தருடைய வார்த்தை கேட்காம தலையாட்டிட்டு போறான். என்னைக்காவது நான் அவன் போகும்போது, அந்த எதிரிட்ட போகும்போது எப்படி, என்னைக்காவது நான் சவுன் கையில சாவேன், அதை விட இந்த ராஜாட்ட போய் சாகுறேன்னு போறான். ஐயா, சாகுறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. தேவனுடைய அழைப்பு மாறாதவைகள், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மாறாதவைகள். அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய அழைப்பை மறந்து, கர்த்தர் நம்மை உண்டாக்கிற நோக்கத்தை மறந்து பாடும் பொழுது அந்த தோல்வியை நான் சந்திக்கிறோம். இதான் அங்க நடந்துச்சு, அந்த இடத்துல நடந்தது அதுதான். இட் ஹேப்பன். என்ன நடந்துச்சு? எல்லாவற்றையும் இழந்து அழுவதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். அப்போஸ்தலருடைய 27 பாருங்க, அதுல இதே மாதிரி ஒரு சம்பவம் வருது. 27:10 சொல்றாங்க, நம்ம அங்க போக வேண்டாம், இந்த கப்பல் சேதம் நமக்கு சேதத்தை கொண்டு வரும்போது அந்த கப்பலில் உள்ள மக்கள் எல்லாம் மார்மியை பார்த்தாங்க, கப்பல் அதிபரை பார்த்தாங்க, இழுத்தரலாம் காற்று பலமா இதமா இருப்பதை கண்டு காரியம் கை கூடுன்னு சொல்லி தென்றல் இதமா அடிச்சுதான் கூடி போய் நடுக்கடல்ல இப்போ கப்பல் புயல் உண்டாகி தப்பிக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வரும்போது அவங்க சோர்ந்து போறாங்க. அந்த வேளையில் தான் பவுல் எழுந்து சொல்றான், திடமனதாயிருங்கள், இப்பொழுது திடமனதாயிருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ 27 சொல்றான், இப்பொழுது திடமனதாயிருங்கள், கப்பல் சேதமே தவிர ஜீவ பிராண சேதம் யாருக்கு உண்டாகுதுன்னு சொல்றான். காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா போயிட்டோம், கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு விரோதமா போயிட்டோம். கர்த்தர் இதுக்காக அழைச்சாரு, இதுக்காக உன்னை தெரிந்து கொண்டாரு. கர்த்தர் பெரிய நோக்கத்துக்காக இல்லப்பா உன்னை அழைச்சாரு. இப்போ ஏன் அதை மீறின்னு போனான்? பக்கத்து ராஜா தனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அந்த தாவீது போனது போல, இந்த கப்பல் மாலுமி உதவி செய்வான்னு சொல்லி இந்த கப்பல் போனது போல, மற்றவங்க பேச்சை கேட்டு நீ இறங்கி கர்த்தருடைய வார்த்தையை துச்சம் பண்ண. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் பொழுது வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறோம், இழப்புகளை சந்திக்கிறோம், இக்கட்டான நிலைமையில மாற்றோம், தத்தளிக்கிறோம், இருந்து வெளியே வர முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். நண்பர்களே, இதாங்க சூழ்நிலை, இதாங்க சூழ்நிலை. இந்த நேரத்துல ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, நீ என்ன நோக்கத்திற்காக என்னை உருவாக்கினீரோ அதை நம்புறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இறுதியாக நான் உன்னை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த சோர்வுகள் வந்துச்சு? யோபின் புத்தகம் 19 ரொம்ப அழகா சொல்லுதுங்க. என்ன சொல்லுது தெரியுமா? அங்கே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று 19:25 சொல்றான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் சாட்சி சொல்றான். அந்நிய கண்களினால் சொந்த கண்களால் காண்பேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது, என் மாமிசம் முதலானவை அழுகினாலும் அந்நிய கண்களினாலே சொந்த கண்களினால் பார்ப்பேன் என்று
இதனால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறேன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. மீட்பர் உயிரோடு இருக்கு. அதோடு நிப்பாட்டுனா 4ஆம் பாயிண்ட் இல்லை. 4ஆம் பாயிண்ட் காரணம் என்ன? இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாவன் திடீர்னு ஸ்கின்னை பார்க்கறேன், சூரி அப்படியே ரத்த ரணமா இருக்குது. நான் சொல்றேன், மீட்பர் உயிரோடு இருக்கா, ட்ரூ, மை பாடி இஸ் வீக்கு, அதனால சோர்ந்து போகிறேன்னு சொல்றேன். நண்பர்களே, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா தயவு செய்து உங்க பலவீனத்தை வச்சு ஆண்டவர் மெஷர் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும். மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை இதுதாங்க. என்ன வார்த்தை? நீங்கள் திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். எங்கே? வாழ்க்கையின் பயணங்களிலே திடமனதாயிருங்கள். எங்கே திடமனதாயிருங்கள்? இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது திடமனதாயிருங்கள். வேலை செய்ய முடியவில்லையே, உழைக்க முடியவில்லையே பொழுது திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதுக்காகத்தான் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறாயோ, கலங்கி போயிருக்கிறாயோ, உன்னை கர்த்தர் திடப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே திரும்பி வருவாய். தகப்பனே, நான் தவறு செய்து விட்டேன், பலவிதமான காரியங்களை நான் தவறி விட்டேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுன்னு சொன்னவர். கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் இடிப்பான்னு சொன்னவர். முழு மனதோடு நம்புகிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே வருவீர்களா? உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உங்களுடைய பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுகிறவர். கழுகு சபமாய் இந்த வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுவார். அந்த மேலான கிருபை கர்த்தர் உனக்கு தருவார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாள் உங்களுடைய நாள், இந்த நாள் உங்கள் வெற்றி நாள். தலைகளை தாட்டி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள ஆண்டவரே, நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திடமனதாயிருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் திடமனதாய் சில நேரங்களில இல்லை ஆண்டவரே. காரணங்களுடைய பாவங்கள் எங்களால் திடமனதாய் இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் எங்களை குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களால் திடமனதாய் எங்களால் இருக்க முடியவில்லை. வாழ்க்கையின் பல தோல்விகள், அப்பா, இழப்புகள், நிறைய காரியத்தை இழந்துட்டோம். எங்களால் திடமனதாய் இருக்க முடியல. எங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் எங்களை திடனற்று பண்ணுகிறது. இதுதான் எங்க வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துட்டோம். பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவளை தூக்கி எடுக்கப்பா. ஆதரவற்று இருக்கிறவளுக்கு ஆதரவு கொடுங்க. கலங்கி போயிருக்கிறவருடைய கண்ணீரை தொடங்க. இந்த நாளிலே அவருடைய வேதனைகள் மறையட்டும் அப்பா, கண்ணீர் மறையட்டும் ஐயா, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்தும்படியாய் கடந்து போவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சில காரியங்களை நிப்பாட்ட வேண்டும், முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் உண்டாவதாக. இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் குடும்பம் என்று சொல்லுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் உருவாவதாக. கோணலானவரை சபைப்படுத்துகிறோம், கரடு முரடானவர்களை நேராக்கிறோம். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. உடைய கரத்திலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இந்த நாள் ஆசீர்வாதமாய் நிரப்பும், சந்தோஷமாய் நிரப்பும். இப்படி செய்கிறபடினாலும் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ்.